நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பஞ்சாபி குடும்ப படம். இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப பேசி பழகியிருக்க மாட்டாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆழ் மனசுல இருந்து ரொம்ப உருகி உருகி காதலிப்பாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு 2 பேரோட குடும்பமும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்க ஒண்ணு சேர முடியாம பல தடைகள் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் 2017ல வந்த ரப்தா ரேடியோன்ற இந்த பஞ்சாபி படத்துல நம்ம பார்க்க போறோம். படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுவாங்க. அவ ரக்ஷா பந்தனுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு கட்டுறதுக்கு ராக்கி வாங்கிட்டு இருக்கா. அப்ப கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரியும், ஏண்டி உனக்கு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே இல்லையே, அப்புறம் எதுக்கு இப்படி ராக்கி வாங்கி காசை வேஸ்ட் பண்றேன்னு கேக்குறாங்க. உடனே பொசுக்குன்னு ஹீரோயினுக்கு கோபம் வந்துரும். ஏன்னா இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இல்லைனாலும் பெரியப்பா பசங்க இருக்காங்க. அவங்கள ஹீரோயினுக்கும் அவளோட 2 தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கட்டுவோம்ல, அதுக்காகத்தான் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா ராக்கி வாங்கிட்டு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்கு கட்டுறதுக்காக ஹீரோயினும் அவளோட தங்கச்சிங்களும் போவாங்க. ஹீரோயின் வீடும் அவ பெரியப்பா வீடும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். ஆனா என்ன, நடுவுல ஒரு பெரிய சவர கட்டி வச்சிருக்காரு பெரியப்பா. 2 குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல. ஆனா ஹீரோயினுக்கும் அவளோட தங்கச்சிகளுக்கும் பெரியப்பா குடும்பம்னா உசுரு. அதுலயும் அண்ணன் தம்பிங்கன்னா ரொம்ப இஷ்டம். எப்படியாவது அவங்க கூட பேச மாட்டோமா பழக மாட்டோமான்னு ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. அதனாலதான் இப்போ ராக்கி கட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. அங்க போய் ராக்கி கட்டணும்னு சொன்னா பெரியம்மா மூஞ்சில அடிச்ச மாதிரி, பசங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்ல, இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு திட்டுறாங்க. ஹீரோயினோட பெரியப்பா பசங்களும் அங்கேயேதான் இருப்பாங்க. அவங்களும் அம்மாவை மறுத்து ஒத்த வார்த்தை பேசல. ஹீரோயினுக்கும் தங்கச்சிங்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு ராக்கியை கட்ட எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, நாங்க கட்டிட்டு போயிடுறோம்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க பாவம். ஆனா அன்னைங்களும் சரி பெரியம்மாவும் சரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. பாவம் ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுவா. வருத்தத்தோடய வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ பிள்ளைங்களை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு பெரியப்பா குடும்பத்து மேல ரொம்ப கடுப்பு வருது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க பாவம் ராக்கி கட்டணும்னு ஆசையா போயிருக்குதுங்க. ஒரு ராக்கிய கட்ட எவ்வளவு நேரம் ஆயிர போகுது, எதுக்கு அந்த பொம்பளை இப்படி எல்லாம் பிள்ளைங்களை திட்டி அனுப்புறான்னு ரொம்ப கடுப்பாகுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அந்த கிராமத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தியோட அண்ணனுக்கு கல்யாணம் வருது. அந்த கல்யாணத்துக்கு ஹீரோயின் தங்கச்சிங்களை கூட்டிட்டு போயிருக்கிறா. கல்யாணம் முடிஞ்சு பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் பொண்ணு முகத்தை யாருமே பார்க்கல. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரியும், என் அண்ணி அப்படியே படத்துல நடிக்கிற நடிகைங்க மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு மத்தவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணோட முகத்தை திறந்து பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு சினிமா நடிகை மாதிரி அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இத பார்த்ததும் ஹீரோயினுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாண வீட்டுல ஆட்டம் பாட்டோன்னு எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம ஹீரோ அப்பதாங்க என்ட்ரி ஆகுறாரு. அவன் பக்கத்து ஊரு பெரிய பணக்கார வீட்டு பையன். கல்யாண மாப்பிள்ள ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் இந்த கல்யாண சடங்கு எல்லாம் அட்டன் பண்றதுக்கு அவன் வந்திருக்கான். அவன் வந்ததும் அவனுக்கு தடபுடலா வரவேற்பு கொடுப்பாங்க. விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இவனை கவனிக்கிறத பார்த்து அங்க இன்னொரு சொந்தக்காரர் வந்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப காண்டாகும். என்னடா பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவனை எல்லாரும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களேன்னு ஹீரோவை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் மாடியில நின்று நம்ம ஹீரோ பாப்பான். தன்னை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்ததும் அவள் அவனுக்கு உடனே பிடிச்சு போயிடும். இன்னொரு பக்கம் அந்த கல்யாண வீட்டு சொந்தக்காரர் இருக்காருல்ல, அவர் வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக அவரோட பெருமையெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரு. அவன் முன்னாடி கெத்து காட்டணும்னு பக்கத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட பெரிய துப்பாக்கிய வாங்கி வானத்தை நோக்கி சுட போறேன்னு குடிபோதையில என்னென்னமோ உளறிட்டு இருக்காருங்க. ஆனா என்ன, இவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரால் அந்த துப்பாக்கியை ஒழுங்கா பிடிச்சு சுடவே முடியல. எல்லாத்தையும் ரொம்ப அமைதியா நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே இவர் பண்ற அலப்பற தாங்க முடியாம ஹீரோ எந்திரிச்சு வந்து அவர் கையில இருக்க துப்பாக்கியை வாங்கி வானத்தை பார்த்து டொப்பு டொப்புன்னு சுட்டுருவான். சொந்தக்காரரு அரண்டே போயிட்டாரு. அப்பதான் ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லுவான் அவர்கிட்ட, துப்பாக்கியும் குதிரையும் அனுபவம் இல்லாத கையில எப்பவுமே வேலை செய்யாதுன்னு. இதை கேட்டதும் அவர் அரண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் தங்கச்சிங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவா. அப்ப குட்டி தங்கச்சி சும்மா இருக்க மாட்டாம அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஜீப்ல போய் ஹாரன் அடிச்சு விளையாடிட்டு இருப்பா. ஹீரோயின் தான் அதட்டி வீட்டுக்கு போலாம் வான்னு கூட்டிட்டு போவா. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஜீப்பு போல. இந்த குட்டி பொண்ணு ஹாரன் அடிச்சு விளையாடுறதையும் அவன் பார்த்துட்டான். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி சொல்லுவா அக்கா கிட்ட, செருப்ப ஜீப்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு. சரின்னு மறுபடியும் ஜீப்புக்கு செருப்பு எடுக்கலான்னு வருவாங்க. ஹீரோ தான் அதெல்லாம் எடுத்து கொடுப்பான். ஏனோ தெரியல, ஹீரோயினை பார்த்த அந்த முதல் நாள்லயே அவ மேல ஹீரோவுக்கு ஒரு ஆழமான
தீவிரமான காதல் வந்துருச்சு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலங்காத்தால விடியாம ஹீரோயினோட வீட்டுக்கு ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி தான் அந்த ஊர்லயே ரொம்ப வயசானவங்க. ஹீரோயினுக்கு நெருங்கிய சொந்தம். அவங்க சொன்ன அந்த பேச்சுக்கு எல்லாருமே ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க அந்த கிராமத்துல. அந்த பாட்டி இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட பக்கத்து வீட்டுல இருக்காருல பெரியப்பா, அவரோட மூத்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. இத கேட்டதும் ஹீரோயினோட குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா 2 குடும்பத்துக்கு நடுவுல விரோதம் இருந்தா கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, அத கூட நம்ம கிட்ட சொல்லலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே பாட்டியும் அடுத்ததா பக்கத்துல இருக்க பெரியப்பா வீட்டுக்கு போய் பெரியம்மாவ கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஒருவேளை உன் மாமியா உயிரோட இருந்திருந்தா இந்த 2 வீட்டுக்கு நடுவுல இப்படி செவரு வைக்க விட்டுருப்பாளா, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா வைக்கலாமான்னு நல்லா திட்டிட்டு கல்யாணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. பெரியம்மாவும் அப்படியே குழஞ்சு குழஞ்சு அந்த பாட்டி கிட்ட நடிக்கிறாங்க. நிறைய வேலையா இருந்துட்டோம் மறந்துட்டோம் அப்படி இப்படின்னு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்க ஒரு மளிகை கடைக்கு தங்கச்சிங்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஜாமான் வாங்குறதுக்காக போயிருக்கிறா. அப்போ அந்த கடைக்கு நம்ம ஹீரோவும் வருவான். அவன் பக்கத்து கிராமங்கள்ல இருக்க ஆதரவு இல்லாத வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் மளிகை ஜாமான் இலவசமா வாங்கி கொடுக்கறான். இத ஒரு சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த மளிகை கடைக்கு பணம் கொடுக்க தான் இப்ப வந்திருக்கான். இத கேள்விப்பட்டதும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு மதிப்பு வந்துரும். அவளும் கூட ஓரக்கண்ணால ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் வெளியில ஹீரோவோட ஜீப்போட ஹாரன் சத்தம் கேட்கும். அத அழுத்துறது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தங்கச்சி தான். உடனே எல்லாரும் வெளியில போய் பாப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு பயத்துல முழிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோவை பார்த்ததும் நான் இந்த ஹாரனை அமுக்கல, என்னோட படிப்பு மேல சத்தியம்னு சொல்லுவா பயத்தோட. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ ஆசைப்பட்டா எப்ப வேணா என்னோட ஜீப்ல ஏறி இந்த ஹாரனை அமுத்தலான்னு சொல்றான். ஹீரோ நடந்துக்கிற விதம், அவனோட தன்மையான குணம், மத்தவங்களுக்கு உதவி செய்யற பழக்கம் எல்லாம் பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஹீரோயினுக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணத்துக்கு ஹீரோயின் குடும்பத்தை அழைக்கிறதுக்கு ஒரு சொந்தக்காரரை அனுப்பி விடுறாங்க. இப்ப கூட பெரியப்பா குடும்பத்துல இருந்து யாரும் வரல, ஒரு சொந்தக்காரர் தான் வராரு. அதுவும் கல்யாணம் நெருங்குற 4-5 நாள்ல தான் வந்து சொல்றாங்க. பெரியப்பா குடும்பம் இப்படி நடந்துக்கிறதுல ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் தான். நைட் எல்லாம் அப்பாவும் அம்மாவும் அதே நினைச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினும் தங்கச்சிங்களும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அண்ணி வர போறாங்க, நம்மளும் புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போகலான்னு ரொம்ப ஆசையா இருப்பாங்க. சரி எந்த ஊர்ல அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு அப்பா அம்மா கிட்ட சின்ன பிள்ளைங்க கேட்டா அப்பா கோவத்துல கத்துறாரு. அண்ணிதான் இப்படி பண்றாங்க, அண்ணனாவது சொல்ல வேணாம், அவரும் ஏன் இப்படி கண்மூடித்தனமா நம்மள ஒதுக்குறாருன்னு ரொம்ப கோவப்படுவாரு. கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாருமே போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு கடைசியா. பிள்ளைங்க எல்லாம் பாவம் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட வீட்ல அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசரோட பொண்ணெல்லாம் வருது வரனா. ஆனா எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தாலும் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல. ஆனா அவன் குடும்பத்துல இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க. கடைசி வரைக்கும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வாழ போறது நீதான்ப்பா, அதனால உன் மனசுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ எப்ப பிடிச்சிருக்கோ சொல்லு, அந்த பொண்ணையும் உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ட்டாங்க. அந்த பொண்ணு பெரிய ஆபீசரோட பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு கிளர்க்கோட பொண்ணா இருந்தாலும் சரி, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல பொண்ணாவும் குடும்பம் நல்ல குடும்பமாவும் இருந்தா மட்டும் போதும்ட்டாரு ஹீரோவோட அப்பா. அப்புறம் தனியா உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோவோட தம்பி அண்ணன் கிட்ட, ஏனே காலேஜ் படிக்கிறதுல இருந்து நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணி இருக்கிறாங்க, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆனா உனக்கு மட்டும் ஏன் எந்த பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்பான். ஆனா ஹீரோவுக்கே இதுக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு பிடிப்பு வரல போல. அப்புறம் யோசிச்சு தம்பி கிட்ட, இத்தனை நாளும் இல்ல, ஆனா இப்போதைக்கு ஒரு பொண்ணு மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்றான். தம்பியும் நிறுத்து நிறுத்து, அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்றேன்னு கரெக்டா அன்னைக்கு கல்யாணத்துல பார்த்த ஹீரோயின் தான்றத தம்பிக்காரனும் கெஸ் பண்ணிட்டான். உடனே ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும் இல்லையா, அந்த ஊர்ல யாரையாவது பார்த்து அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கலான்னு தம்பி ஐடியா கொடுப்பான். அந்த ஊர்லதான் ஏற்கனவே இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் கல்யாணத்துக்கு தானே போய் ஹீரோயினை பார்த்திருப்பான். அவன்கிட்டே போய் பேசலான்னு பார்த்தா அவன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தானே நம்ம ஹீரோயின், அதனால அவன்கிட்ட போய் பேசுறது சரிப்பட்டு வராது, அவனுக்கு ஏதாவது இதுல சங்கடமோ பிரச்சனையோ வரக்கூடாது, நம்ம வேற யார் மூலமாவது போய் பேசி பார்க்கலான்னு ஹீரோ சொல்றான். அதனால மறுநாளே அந்த ஊர் மளிகை கடைக்காரனை போய் பாப்பாங்க. அங்கதானே மாசம் மாசம் ஹீரோ எல்லாத்துக்காகவும் ஜாமான் வாங்குவான். அவன்கிட்ட போய் ஹீரோயினை பத்தியும் அவளோட அப்பா அம்மா பத்தியும் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அவங்க வீட்டுல போய் பேச முடியுமான்னு கேக்குறான். மளிகை கடைக்காரனும் நேரடியா அவங்க அப்பா கிட்ட எல்லாம் போய் பேச முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி என்ன சொன்னாலும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க தட்டாம கேட்பாங்க, வேணும்னா அவங்க கிட்ட போய் பேசலான்னு ஹீரோவோட தம்பிய மட்டும் மளிகை கடைக்காரன் கூட்டிக்கிட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறான். பாட்டி கிட்ட போய் உங்க பேத்திக்கு ஒரு வரன் கொண்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருப்பான். ஆனா பாட்டி இதை கேட்டது ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்டா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ கூட்டிட்டு வர மாப்பிளைய என் பேத்திக்கு கட்டி வைப்பனான்னு கம்பாலே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஹீரோ கிட்ட நடந்ததை வந்து சொன்னதும் ஹீரோவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு.
இருக்கு எல்லாம். கடைசியில மளிகை கடைக்காரன் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன இழுக்காதீங்க, வேற யார் மூலமாவது அந்த பொண்ணை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டான். ஹீரோவுக்கும் தம்பிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி ஹீரோயினோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்கல்ல, நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்றாங்க பாட்டி. நீங்க ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா நாளைக்கு உன்னோட 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடந்தா ஊருக்காரங்க சொந்தக்காரங்கன்னு யார் வருவா, உறவு முறிஞ்சு போயிரும், கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு போயே தீரணும்னு பஞ்சாயத்து பாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஹீரோயினோட அப்பா கிட்ட. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கும் தங்கச்சிகளுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போலான்னு பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வரும். பெரியம்மாவோ பெரியப்பாவோ வந்து எந்த அழைப்பும் இது வரைக்கும் வைக்கல. ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் பெரியம்மா லட்டு பண்ணி குடுத்துட்டு இருக்காங்களாமா. ஆனா இவங்க வீட்டுக்கு எதுவுமே குடுக்கல. ரொம்பவே அவமானப்படுத்தி ஒதுக்குறாங்க. இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் கல்யாணத்துக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்காரு. பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. ஏன் கல்யாண சடங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல ஜோரா நடந்துகிட்டு இருக்கும். அந்த சடங்குக்கு கூட ஹீரோயினும் அவ குடும்பத்துல இருக்க அம்மா தங்கச்சிங்களும் போகவே இல்லைங்க. எல்லாத்தையும் காம்பவுண்ட் வாளுக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க பாவம். மாப்பிள்ள நல்லா அழகா ரெடி ஆகி கல்யாணத்துக்கும் கிளம்பிட்டாரு. போகும்போது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு போக முடியலனாலும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, புதுசா அண்ணி வர போறா, அண்ணி எப்படி இருப்பான்னு பாக்கணும்ன்ற ஏக்கத்துல ஹீரோயினும் தங்கச்சிங்களும் ரொம்ப குஷியா இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு எப்ப அவங்க வருவாங்கன்னு அம்மா கிட்ட அணைத்துக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா ஆண்கள்லாம் தான் கல்யாணத்துக்கு போறாங்க. ஆண்கள் போனதுக்கு அப்புறம் பெண்கள்லாம் வீட்டுல நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணம் நடக்கிற அந்த இடத்த காட்டுவாங்க. ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு. செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணியே கூட்டிட்டு வராங்க. முகத்தை மட்டும் மறைக்கல, கை கூட தெரியாத அளவுக்கு முழுசா மூடி கூட்டிட்டு வராங்க. கல்யாணமும் ரொம்ப ஜோரா நடக்குது. விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பொண்ணை கூட்டிக்கிட்டு எல்லாரும் ஹீரோயினோட கிராமத்துக்கு வந்துட்டாங்கங்க. ஹீரோயினும் தங்கச்சிங்களும் அங்க போக முடியாம ரொம்ப ஏக்கமா இருக்கிறாங்க. அண்ணியோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் தான் ஹீரோயினுக்கும் தங்கச்சிகளுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த பக்கம் நம்ம பஞ்சாயத்து பாட்டி தான் பொண்ணோட முகத்தை திறப்பாங்க. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காமா. நமக்கும் அப்ப முகத்தை காட்டுவாங்க. உண்மையிலே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பிரமிச்சு போறாங்க. ஆனா ஹீரோயினால மட்டும்தான் பார்க்க முடியல. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு காட்டுவாங்க. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி இந்த அண்ணி தாங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர். புருஷன் கூட இந்த பொண்ணு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறா. ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கிறா இல்லையா, இந்த நேரத்துல தான் வாழ்க்கையில நடந்த பழைய விஷயத்தை எல்லாம் நினைச்சு பாப்பா. இவளோட 5 வயசுல அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒரு புக்க, குறிப்பா ஆன்மீக புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவளை எடுத்து வளர்த்தது எல்லாமே மாமா தான். மாமா பிள்ளைங்களை விட இவளதான் ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு. வளர்த்து முடிச்சு இப்ப நல்லபடியா கட்டியும் கொடுத்திருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு இந்த பொண்ணு மாப்பிள்ள கூட வரும்போது மாமா இந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இனிமே உன் மாமனார் தான் உனக்கு அப்பா. உன் மாமியார் என்ன வார்த்தை சொல்றாங்களோ அவங்களோட எண்ணம் என்னவோ அதத்தான் நீ கடவுளோட வார்த்தையா எடுத்துக்கணும்னு. அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கல்யாண மாப்பிளையும் உள்ள வராரு. வந்தவரு பொண்ணு கிட்ட நான் இது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனாதான் இருந்திருக்கிறேன். வாழ்க்கையில என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் கல்யாண பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, அப்பா இல்லாத நமக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறா. அப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா ஊருக்காரங்க எல்லாம் கல்யாண பொண்ணை பாக்குறதுக்காக வருவாங்க. பொண்ணு ரொம்ப அழகா ஒரு தேவதமான இருக்கான்னு ரொம்ப புகழ்ந்துட்டு போறாங்க எல்லாரும். அப்பதான் பெரியம்மாவும் புதுசா வந்த மருமக கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் ஆகாது, அங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க, அதுலயும் மூத்தவ இருக்காளே அவ எப்படியாவது உன்கிட்ட பேசணும், உன் முகத்தை பாக்கணும்னு உன் பின்னாடியே சுத்துவா. தப்பி தவறி கூட அவங்க கிட்ட பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி நீ அவங்க கிட்ட ஏதாவது பழக்க வழக்க வச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்ட்டாங்க. இதை கேட்டதும் புதுசா வந்த பொண்ணுக்கு ஷாக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு பேரனை பெத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஊர்ல இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் புதுசா வந்த அண்ணி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு அவங்க அழக பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதையெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கும் எப்படியாவது அண்ணியோட முகத்தை பாத்துடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணியும் புகுந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க. செவத்துக்கு இந்த பக்கம் ஹீரோயினும் தங்கச்சிங்களும் எப்படியாவது அண்ணியோட முகத்தை பாத்துடணும்னு படாத பாடுபடுவாங்க. கண்ணாடிய கம்பள கட்டி உயரமா மேல தூக்குனா அப்பவாது முகம் தெரியுமானா அப்பயும் தெரிய மாட்டேங்குது. தண்ணி குழாயில அண்ணி தண்ணி எடுக்க வரும்போது கீழே இருக்க தண்ணியில அவங்க முகம் தெரியும்ல, அப்படியாவது பாத்துடலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. மாமியார் சொன்னதால அண்ணி இவங்க கிட்ட முகத்தை காட்டாம எப்பெல்லாம் இவங்க பாக்க ட்ரை பண்றாங்களோ அப்பெல்லாம் இறுக்கமா மூடிக்கிறாங்க. அண்ணி என்னன்னு இவங்க ஒரு பக்கம் கத்த, அவங்க ஒரு பக்கம் ஓட, ஒரே காமெடியா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அன்னிக்கு நல்லா புரியுது, பாவம் அந்த பிள்ளைங்க நம்ம முகத்தை பார்க்கணும், நம்ம கிட்ட பழகணும்னு ரொம்ப ஆசையா
ஈஸியா இருக்காங்களேன்னு. அப்பதான் ஒரு நாள் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட அண்ணியோட அழக பத்தி பெருமை அடிச்சிட்டு இருப்பா. இந்த ஊர்லயே எங்க அண்ணி தான் ரொம்ப அழகுன்னு சொல்றா. இதுல ஃப்ரெண்டுகாரிக்கு கோவம் வந்துருச்சு. உன் அண்ணி ஒண்ணும் அந்த அளவுக்கு அழகெல்லாம் கிடையாது. நீ இது வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்ததே இல்ல. உண்மையே சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு கண்ணு மாறு கண்ணுன்னு சொல்லிட்டா. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கு. அதனால வேக வேகமா அண்ணிய பார்க்க தான் ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க பார்த்த தண்ணி குழாயில தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க. இவ வர்றத பார்த்து அண்ணி முகத்தை காட்டாம மூடிப்பாங்க. ஐயோ அண்ணி உங்களுக்கு ஒரு கண்ணு மாறு கண்ணாமே, எங்க காட்டுங்க பாப்போன்றா. எங்க அம்மாவோட பிறந்த ஊர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிரும்பா. இதை கேட்டுதான் அண்ணிக்கு ஷாக்கு. ஏன்னா அவளுக்கு 2 கண்ணும் நல்லாதான் இருக்கு, நல்ல அழகான அண்ணிதான். அப்பெல்லாம் கிடையாதுன்னு அண்ணி எவ்வளவோ சொன்னாலும் இவ நம்ப மாட்டேங்கிறா. அன்னிக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே கோவத்துல முகத்தை காட்டி, பாரு என்னோட 2 கண்ணும் நல்லா தானே இருக்கு, நான் என்ன மாறு கண்ணான்னு கத்திருவா. ஆனா ஹீரோயினுக்கு அண்ணியோட அழக பார்த்து அப்படியே பிரமிப்பா இருக்கும். அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னதும் அண்ணியுமே நீயும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நாத்தனார கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணியும் ஹீரோயினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி ஸ்வீட்டு வளையல்னு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினும் அன்னிக்காக அழகா கோதுமை மணிகளை வச்சு ஒரு பெரிய படத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பழகிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுக்கு நடுவுல ஹீரோவும் ஹீரோயினை பாக்கணும்னு அவளோட கிராமத்துல அங்கங்க ஜீப்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நமக்கு ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு அத்தை வந்திருக்காங்க. ஹீரோவோட தூரத்து சொந்தமா. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்து வளர்த்த மாமாவோட ஒய்ஃப் தான். ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு அண்ணி தூரத்து சொந்தம் போல. அவங்க வந்து ஹீரோயினோட ஊர்ல அண்ணிய கட்டி கொடுத்திருக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்து வீடு தானே ஹீரோயின் வீடு, அந்த ஊருக்கு போகணும், ஆனா எப்ப போறது எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்பிட்டான் தம்பியோட. எல்லாரும் அண்ணிய பாக்குறதுக்காக கிராமத்துக்கு வராங்க. ஆனா அன்னைக்கு வீட்டுல அண்ணிய தவிர வேற யாரும் இல்ல. அத்தைய பார்த்ததும் அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தவங்க எல்லாம் உபசரிச்சுக்கிட்டு இருப்பா அண்ணி ஒரு பக்கம். எப்படியாவது ஹீரோயினை பாத்துறணும்னு ஹீரோவும் தம்பியும் முயற்சி பண்ணா நடுவுல பார்த்தா ஒரு பெரிய சவத்தை கட்டி வச்சிருக்காங்க. இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம பஞ்சாயத்து பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட நிறைய கொய்யா காய கொடுத்து உங்க வீட்டுல கொஞ்சம் வச்சுக்கோங்க, உங்க பெரியப்பா வீட்டுல கொஞ்சம் கொடுத்துருன்னு சொல்றாங்க. பெரியப்பா வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு, நான் போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. அட நான் சொன்னேன்னு சொல்லு, அப்பனா உன்னைய திட்ட மாட்டான்னு சொல்லி பாட்டி அனுப்பி வைப்பாங்க. உடனே அந்த கொய்யாவை வாங்கிக்கிட்டு அன்னிக்கிட்ட குடுக்கலான்னு வீட்டுக்கு வருவா. வீட்டுல யாரும் இல்ல, உள்ளவான அண்ணி கூட்டிட்டு போவாங்க ஹீரோயினை. பார்த்தா அங்க ஹீரோ இருப்பான். பார்க்க மாட்டோமான்னு ரொம்ப தவிச்சிட்டு இருந்திருப்பான்ல. திடீர்னு அவளை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை பார்த்ததும் ஒரு மாதிரி வெக்கமா வருது. அவளால அங்க இருக்கவே முடியல. வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அப்புறம் எல்லாரும் அண்ணிய பார்த்துட்டு கிளம்புவாங்க. கார்ல ஏறி உட்காரும் போதுதான் கூட வந்த ஆன்டி கிட்ட நம்ம ஹீரோயினை விரும்புறதையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதையும் சொல்றான். உடனே அவங்களும் சொந்தக்கார பொண்ணதானே பக்கத்து வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம், எப்படியாவது அவகிட்ட பேசி சம்பந்தம் பேச வச்சிடலான்னு மறுபடியும் எல்லாரும் அண்ணிய தேடி போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இத கேட்டதும் அன்னிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நல்ல பையனா இருக்கிறான், பெரிய குடும்பம், இந்த மாதிரி ஒரு இடத்துல பொண்ணை கட்டி கொடுக்கறது எங்களுக்கும் சந்தோஷம் தான் சொல்றா. ஆனா என்னால இந்த சம்பந்தத்தை பேசி முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாது, மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ட்டா. ஏன்னா அதுதானே உண்மை, பேசி பழகுறதே மாமியாருக்கு பிடிக்காது. இதுல அந்த வீட்டு பொண்ணுக்கு அண்ணியோட சொந்தக்கார பையனையே கல்யாணம் பேசினா என்ன ஆகும், அதனால அண்ணி என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்கன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டதும் ஹீரோவுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் சொந்தக்கார ஆன்ட்டி இருக்காங்கல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நமக்கு தெரிஞ்ச வேற யார் மூலமாவது அந்த பொண்ணு கேட்டு பாப்போம்னு சொல்றாங்க. அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவை தேடி அவங்க வீட்டுக்கே அந்த அத்தை ஓடி வராங்கங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயினோட அப்பாவா. அதனால அவர் மூலமா எப்படியாவது ஹீரோயினோட அப்பா கிட்டயே அந்த பொண்ணு கேட்டு பாப்போம்னு ஹீரோவுக்கும் நம்பிக்கை கொடுக்கறாங்க. இது தெரிஞ்சதும் ஹீரோவோட வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மாலாம் பணக்கார வீடா இருக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா, பொண்ணு நல்ல பொண்ணாவும் குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா மட்டும் போதும்ட்டாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினோட அப்பா கிட்டயும் சம்பந்தம் பேசுறாங்க. அவரும் கூட நல்ல பையன் நல்ல குடும்பம்னு ஒத்துக்கிட்டாருங்க. அப்புறம் மறுநாள் காலங்காத்தால அப்பா வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க, எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் தங்கச்சிங்களுக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா அம்மா ஹீரோயினை தான் நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. யாரு வராங்கன்னு கேட்டா உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சுமா, நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்கன்னு அம்மா சொன்னவும் ஹீரோயினோட முகமே மாறி போயிருது. ஏன்னா பிறந்த வீட்டை பிரிஞ்சு போகணும், இன்னொன்னு மாப்பிள்ளை யாருன்னு இன்னும் இவளுக்கு தெரியாது. மாப்பிள்ளை நிச்சயம் பண்ண வரமாட்டாரு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அப்பா அம்மாவும் சொந்தக்காரங்களும் மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவளுக்கு ஹீரோ தான் மாப்பிள்ளைன்னு தெரியாது. அவங்க வந்து பொண்ணுக்கு பணம் நகையெல்லாம் கொடுத்து நிச்சயமும் பண்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியம்மாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாவே தான் இருப்பா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பா.
கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. பையன் யாருன்னு எனக்கு தெரியலன்னு. அப்பதான் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சொல்றாங்க, "ஏய் ஒரு பையன் நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் ஜீப்ல சுத்திக்கிட்டே இருப்பான்ல, உன் தங்கச்சி கூட அந்த ஹாரன அமுக்குவாளடி. ரொம்ப உயரமா இருப்பானே, அவன் தான் உனக்கு பேசி முடிச்ச மாப்பிள்ளைன்னு" சொன்னதும் தான் அது ஹீரோனே ஹீரோயினுக்கு தெரியும். உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கலர் கலரா ஹீரோவோட சேர்ந்து கனவெல்லாம் காண்றா. அப்புறம் என்ன, நிச்சயம் முடிஞ்சிருச்சு. எப்பவும் இவள பாக்குறதுக்காக ஊருக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்பான்ல ஹீரோ, இப்ப இவகிட்ட வந்து லவ் லெட்டர் எல்லாம் குடுக்குறான். 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த லவ் லெட்டர் கூட பாருங்களேன், அண்ணியோட சேர்ந்து தான் படிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு இன்னொரு லெட்டர் குடுக்கணும் இல்லையா, அதையும் அண்ணி மூலமா தான் எப்படி எழுதலாம் என்ன ஏதுன்னு கேட்டு ஹீரோயினும் எழுதி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியா கலகலப்பா எடுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. ஹீரோயினுக்கு நிச்சயம் நடந்தது இல்லையா, அன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5 பவுன்ல வளையல் கொடுத்துட்டு போனாங்களாம் அவகிட்ட. மாப்பிள்ளையோட குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமா. இதையெல்லாம் கேட்டதும் பெரியம்மாவுக்கு வயிறெல்லாம் எரியுது. இந்த பொண்ணுக்கா இவ்ளோ பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வரணும்னு. அப்போதான் இந்த விஷயத்த சொல்றவங்க பெரியம்மா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, உங்க மருமகளோட தூரத்து சொந்தம் தான். இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சதே உங்க மருமக தான். அந்தம்மா ஒரு குண்டு தூக்கி போட்டுருச்சு. இத கேட்டதும் பெரியம்மாவுக்கு சமகாண்டாயிடுச்சு. உடனே அண்ணிய போய் காட்டு கத்து கத்தி திட்டி, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, வெளியே போன்னு துரத்தியே விட்டுட்டாங்க. அவளும் எவ்வளவோ சொல்லுவா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன நம்புங்கன்னு. ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணியோட மாமாவும் வந்து எவ்வளவோ கெஞ்சி பாப்பாரு. பக்கத்துல அண்ணியோட புருஷனும் குத்துக்கல்லு மாதிரிதான் நிக்கிறான். மாப்பிள்ள நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டா அவனும் கூட அம்மாவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆரம்பத்துல அவனுக்கு ஒய்ஃப ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், நல்லாதான் பாத்துட்டு இருந்திருப்பான். ஆனா இவ யாருக்கும் தெரியாம ஹீரோயின் கிட்டையும் அவ குடும்பத்து ஆளுங்க கிட்டையும் பேசி பழகிருப்பால, அத புருஷன் கிட்ட இருந்து மறைச்சிருப்பா. அதனால புருஷனுக்கும் கோவம். ஏன் அம்மாவோட முடிவு தான் ஏன் முடிவுன்னு சொல்லிட்டு புருஷன்காரரும் அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போயிருவான். பாவம் அன்னிக்கும் மாமாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் அங்க சோனு மழை பெய்யும். ஆனாலும் போகாம வாசல்லே உட்கார்ந்திருப்பாங்க மாமாவும் அண்ணியும். அப்ப கூட புருஷன் ரூம்ல இருந்து வெளியில வந்து பாப்பாரு இவங்க நனையறத. ஆனா எந்த உதவியும் பண்ண மாட்டாரு. அண்ணி பாவம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா வேக வேகமா பெரியம்மா மாமா கிட்டையும் அண்ணி கிட்டையும் வந்து ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இனிமே இந்த பொண்ண என்னோட வீட்ல நான் வாழ வைக்கணும்னா நான் சொல்றத எல்லாத்தையும் அப்படியே கேட்கணுங்கிறாங்க. மாமாவும் அண்ணிய வாழ வைக்கிறதுக்காக சரி சரின்னு தலையாட்டுறாரு. ஆனா அண்ணி முடியாதுங்கிறாங்க. ஏன்னா மாமியார் போட்ட கண்டிஷன் அப்படி. அந்த அம்மா ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போதுல ஹீரோவோட அந்த சம்பந்தத்தை கெடுத்து விட போகுதாம். அதுக்காக ஹீரோயினை பத்தி இல்லாதது பொல்லாததும் சொல்லிவிட போகுதாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. உன்கிட்ட வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டா என் மாமியார் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு அடிச்சு சொல்லணும்னு கண்டிஷன் போடுறாங்க. இதெல்லாம் பெரிய பாவம், இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு அண்ணி சொல்றாங்க. அப்பனா இங்க இருந்து நீயும் உன் மாமா கூடயே கிளம்பி போயிடுன்ட்டாங்க பெரியம்மா. அப்புறம் மாமா தான் நம்ம அண்ணி கிட்ட ரொம்ப கெஞ்சுவாரு. உன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் எப்படி வளர்த்திருப்பேம்மா, உன் அம்மாவும் தனியா கஷ்டப்படுறா, நீயும் இப்படி வாழா வெட்டியா வந்துட்டா உங்க 2 பேர் வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். அதனால உன் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை செய்யின்றாரு. இவ்வளவு நாள் உனக்கு மாமா எவ்வளவு பண்ணிருப்பேன், அதுக்காகவாது என்னோட பேச்ச கேளுன்ட்டாரு. மாமா இப்படி சொன்னதும் மாமா பேச்ச அண்ணியால தட்ட முடியல. அதனால ஹீரோயினோட கல்யாணத்தை கெடுத்து விடுறதுக்கு அண்ணியும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். உயிருக்குயிரா காதலிக்கிற 2 பேரை பிரிக்க போறமேன்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்புறம் மறுநாளே பெரியம்மா அதுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவோட வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பாக்குதா. அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க பெரியம்மாவுக்கு தெரிஞ்சவங்க போல. அந்த அம்மாவுக்கு நகை நட்டு கொஞ்சம் சேலை காசெல்லாம் கொடுத்து ஹீரோயின் பழக்க வழக்கம் சரியில்லாதவ, ஒழுக்கம் இல்லாதவ, நல்ல பொண்ணு இல்லன்னு அப்படி இப்படின்னு அள்ளி விடுது. இத அப்படியே போய் ஹீரோ வீட்டுல வேலை பாக்குறவங்க கிட்ட சொல்லி ஹீரோவோட அம்மா கிட்டையும் சொல்ல சொல்லுது. அவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோவோட அம்மா அப்பா காதுக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. இத கேட்டது அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஆனாலும் இத தீர விசாரிக்கணும் இல்லையா, அதனால அடுத்த கட்டமா அவங்க வந்து நிக்கிறது அண்ணியோட வீட்டுக்கு தான். ஏன்னா இவ தானே தூரத்து சொந்தம். இங்க வந்தா பெரியம்மா, ஆமாங்க நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத பொண்ணுதான்னு சொல்றாங்க. நாங்களும் எவ்வளவோ அடக்கணும்னு முயற்சி பண்ணோம், ஆனா அவ வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. என்னம்மா நீ எதுவுமே பேசாம இருக்க, உன் மாமியார் சொல்றதெல்லாம் உண்மையானு அண்ணி கிட்ட கேட்டா அண்ணியும் பாவம் என் மாமியார் சொல்றதெல்லாம் உண்மைதான்னுட்டாங்க. இத கேட்டது அவங்களுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்பா அம்மா சித்தப்பா சித்தின்னு எல்லாரும் இந்த கல்யாணம் வேண்டாம், சம்பந்தத்தை முறிச்சுக்கறணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாதுங்கிறான். என்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சு போச்சோ, கல்யாணம் நிச்சயம் பண்ணமோ, அப்பவே அவதான் என்னோட மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறான். அந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா தப்பான பொண்ணா இருக்க மாட்டாங்கிறான். ஆனா இதை கேட்டது ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னடா ஊர் உலகமே அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்குது, நீ என்னமோ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேனா அப்புறம் என்ன நானே சுட்டுக்கிட்டு செத்துருவேங்கிறாரு. ஆனா அப்பவும் ஹீரோயினை தான் கட்டிப்பேன்னு ஒத்த
கால்ல நிக்கிறான். உடனே கோவம் வந்து அப்பா கத்த, ஹீரோ ஒரு பக்கம் கத்தன்னு வீட்ல பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. ஹீரோவும் ரொம்பவே சோகமா இருப்பான். அப்ப தம்பிக்காரன் வந்து அண்ணன் கிட்ட பேச்சு குடுப்பாங்க. நீ எப்பல்லாம் அந்த பொண்ண பாத்திருக்கியோ அப்பல்லாம் நானும் பாத்துருக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தப்பானவன் தோணலங்கிறான். இவன் இப்படி சொன்னதும் ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உலகம் என்ன சொன்னாலும் சரி, நம்ம என்ன பார்த்தாலும் சரி, நம்ம மனசு ஒண்ணு சொல்லும்ல, அது என்னைக்கும் கரெக்டா தான் இருக்கும்னு ஹீரோவுக்கு அதீத நம்பிக்கை இருக்குங்க. ஆனா ஹீரோயினோட கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவன் ரொம்பவே வருத்தப்படுவான். பொதுவா ஹீரோ நல்லா துப்பாக்கி சுடுவான். சும்மா இருக்க நேரத்துல காட்டுல போய் மிருகங்களை வேட்டையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ இவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அவனுக்கு தோணுது. அதனால அவன் துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து மூட்டையா கட்டி யாருக்கும் தெரியாம காட்டுல குழி தோண்டி புதைச்சிட்டான். இனிமே மிருகங்களை வேட்டையாடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ ஹீரோ கொடுத்த லவ் லெட்டரை செவத்துக்கு அந்த பக்கம் இருந்து அண்ணி கிட்ட படிச்சு காட்டிக்கிட்டு இருப்பா. அன்னிக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழறா அண்ணி ஒரு பக்கம். ஹீரோயின் அந்த லெட்டரை படிச்சு காட்டிட்டு, எனக்கு இப்பவே அந்த வீட்டுக்கு வாழ போகணும் போல தோணுது. எனக்கும் அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க அன்னிக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. ஒரு லெவலுக்கு மேல அண்ணியும் கத்தி அழவும், என்னாச்சனின்னு ஹீரோயின் கேட்டா அண்ணி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுவா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து கல்யாணத்தை முறிச்சுக்கலான்ற செய்தி வருதுங்க. பாவம் ஹீரோயினுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. ஆனா ஆசைப்பட்டவரோட சேர முடியாதுன்னு மட்டும் தான் தெரியுது. பாவம் ரொம்ப அழுவா. குடும்பத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். வீடே ரொம்ப சோகமா இருக்கும் போது அடுத்தடுத்த நாட்கள்ல அண்ணி ஹீரோயினை பார்த்தா கூட முகம் கொடுத்து பேசுறது இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே சுத்திட்டு இருப்பான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, வண்டி எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட ஊருக்கு வந்துட்டான். ஆனா ஹீரோயினை பாக்குறதுக்காக இல்ல, கோயில்ல இருக்க அண்ணிய பாக்குறதுக்கு. அன்னிக்கு அவனை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பண்ண பாவத்தை கோயிலுக்கெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதுங்கிறான். ஆனா அண்ணி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு உண்மையிலே தப்பான பொண்ணான்னு கேட்பான். நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கே உன் அம்மா கிட்ட சொல்லிட்டேனப்பா, திரும்ப திரும்ப ஏன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றேன்றாங்க அண்ணி. பதிலுக்கு ஹீரோவும், அந்த பொண்ணு இது வரைக்கும் எனக்கு 2 லெட்டர் தான் எழுதியிருக்கிறா. ஆனா அந்த லெட்டர் முழுக்க உங்களை பத்தியே தான் நிறைய எழுதியிருந்தா. உங்களை கடவுளுக்கு சமமா அவ மதிச்சா. ஆனா அந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்களேன்னு சொல்லுவான். இத கேட்டதும் அன்னிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையிலே நான் அந்த அளவுக்கு எல்லாம் தகுதியான ஆள் இல்லப்பான்னு சொல்றாங்க. ஆனா சரி தப்ப தாண்டி என்னை எடுத்து வளர்த்த மாமாவோட வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு நடந்து போயிருவாங்க. அப்ப ஹீரோ தூரத்துல இருந்து, ஒருவேளை உங்க அப்பா உங்களை வளர்த்திருந்தா உங்க மனசுக்கு விரோதமான செயலை செஞ்சிருப்பீங்களான்னு கேட்பான். இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. வீட்டுக்கு வந்து பாவம் அண்ணி ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. குற்ற உணர்ச்சி அந்த அளவுக்கு தாங்க முடியாம இருக்குது. வீட்டுல எந்த வேலையும் ஓடல. எப்பவுமே அண்ணி சோகமா தான் இருக்கிறா. அப்ப பார்த்தா அவங்க அம்மா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா எங்கேயுமே போக மாட்டாங்களா, என்னம்மா ஏன் வீடு வரைக்கும் வந்திருக்க எல்லாம் கேக்குறா. அப்பதான் அம்மா சொல்றாங்க, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது. நீ சின்ன குழந்தையா என் கைய பிடிச்சுக்கிட்டு நல்ல அழகான ஒரு பாதையில நடந்து வர. திடீர்னு பார்த்தா என் கைய விட்டுட்டு நிறைய தடைகளும் கல்லும் முள்ளும் உள்ள வழியில தனியா போயிட்டு இருக்க. அந்த கனவை கண்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லம்மா, அதான் காலையிலே உன்னை பார்க்கணும்னு வந்துட்டேங்கிறாங்க. அப்புறம் அம்மா பொண்ணு கிட்ட நீ ஏதாவது தப்பு பண்றியான்னு ஓப்பனா கேட்டுட்டாங்க. பாவம் அண்ணி ரொம்ப அழுவாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, மாமா தான் கல்யாணம் ஆகும்போது உன் மாமியாரோட வார்த்தை தான் இனிமே உனக்கு கடவுளோட வார்த்தையா இருக்கணும், அவங்கதான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னாருமா, மாமா சொல்ல என்னால தட்ட முடியலன்றா. அப்ப அம்மா சொல்லுவாங்க, மத்தவங்க வாயில இருந்து வர வார்த்தை எப்பவும் கடவுளோட வார்த்தை ஆகாது. ஏன்னா கடவுள் மத்தவங்க வாயில இல்லம்மா, உன்னோட உள்ளத்துலதான் இருக்கிறாரு. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய், அதுதான் கரெக்ட். உன் மாமியார் உன் மேல கோவப்பட்டு சண்டை போட்டா அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா உண்மையா லவ் பண்ற 2 பேரை பிரிச்சு வச்சா அது பெரிய பாவம். கடவுள் அப்புறம் உன் மேல கோவப்பட்டாருன்னா அது காலத்துக்கும் மாறாதுங்கிறாங்க. பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவ மனசுல இருக்க குழப்பத்தை எல்லாம் அம்மா சரி பண்ணுவாங்கங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அதிக நேரம் அண்ணி எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில அண்ணி வேக வேகமா நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புவா. உடனே பெரியம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எங்கடி போற என்ன ஏதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் பண்ண தப்ப சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் இன்னும் கோவம் வந்துரும் அவங்களுக்கு. ஓடி போ, நீ அப்படியே போக வேண்டியதா, ஏற்கனவே நீயும் அனாத உன் அம்மாவும் அனாத, உங்க 2 பேரோட வாழ்க்கையும் அப்படியே முடிஞ்சு போக போகுது அப்படி இப்படின்னு அவளை பயமுறுத்துற மாதிரியே அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அண்ணி கொஞ்சம் கூட அதை காதுல வாங்காம வேக வேகமா நடந்து போயிட்டு இருப்பா. போறவளை வழிமறிச்சு, இத பாருடி நீ போயிட்ட அப்புறம் இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது, உன் அம்மா மாதிரி நீயும் வாழ்க்கையே இல்லாம இருக்க வேண்டியதான்னு சொன்னதும் அப்பதாங்க அண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவா, இத பாருங்க அத்தை, என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்க இல்ல, என்ன படைச்ச கடவுள், அவர் எனக்கு எது சரியோ அதை பண்ணுவாரு, எனக்கு கண்டிப்பா துணையா ஒருத்தரை அனுப்புவாருன்னு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு புருஷனை ஒரு பார்வை திரும்பி பாப்பாங்க. அப்புறம் வேக வேகமா நடந்து போயிருவாங்க. போனவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் வராரு. வந்தவரும் சைக்கிள்ல ஏறுன்னு சொல்லுவாரு.
அண்ணியோட முகமே மாறிடும் ஒரு மாதிரி டல்லா. உன்னை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்காக சொல்லல, உன் கூட வரதுக்காக நான் சொன்னேன்னதும் அண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் என்னெல்லாம் இது வரைக்கும் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லிடுவா அண்ணி. ஹீரோயின் ரொம்ப நல்லவன்றதையும் தன்னோட மாமியார் தான் சம்பந்தத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணதையெல்லாம் சொல்லிடுவா. இதை கேட்டதும் தான் ஹீரோவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோவோட அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லாமா, இந்த சின்ன வயசுல சரியான முடிவை நீ எடுத்திருக்கிறியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்றாங்க அண்ணிய பார்த்து. பொண்டாட்டிக்கு துணையா இவ்வளவு தூரம் வந்திருக்கேப்பான்னு அண்ணனையும் பாராட்டுவாரு. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, அடுத்ததா என்ன, கல்யாண ஊர்வலத்துக்கு எல்லாரும் கிளம்புங்கன்னு வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அண்ணியும் அண்ணனும் மறுபடியும் திரும்பி வீட்டுக்குள்ள வருவாங்கங்க. முதல்ல வர்றது அண்ணன் தான். அத பார்த்துட்டு பெரியம்மா காட்டு கத்து கத்துவாங்க. ஏண்டா பொண்டாட்டி போனதும் பொண்டாட்டி பின்னாடியே போனியே, நீ எல்லாம் ஒரு பையனா, வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது போடான்னு பையனையே விரட்டுறாங்க. அடுத்து மருமகளை பார்த்ததும் இன்னும் அந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடும். அப்பதான் முக்கியமான ஒரு ஆளோட என்ட்ரி. வேற யாரோட, நம்ம பஞ்சாயத்து பாட்டி தான். இவங்க ரெண்டு பேரும் நடந்த உண்மை எல்லாத்தையும் அந்த பாட்டி கிட்ட சொல்லி அவங்களையும் கையோட கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அந்த பாட்டி வந்து பெரியம்மா வச்சு அப்பு சப்புன்னு அடிக்குது. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்க நீ? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்பெல்லாம் பண்ணுவியா? ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு எடுத்திருக்கியேன்னு ரொம்ப அடிப்பாங்க. உடனே பெரியம்மாவும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி ஐயோ என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு ரொம்ப கத்துவாங்க. அழுது சீன் போடுவாங்க. இதை கேட்டுட்டு அப்பதான் அந்த பெரியப்பா கேரக்டர் இந்த படத்துல ஒருத்தர் இருந்தாருல, அவரு ஓடி வராரு. என்னாச்சு, என் பொண்டாட்டி ஏன் போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு அவர் வந்து கேட்பாரு பாட்டி கிட்ட. அவருக்கும் செம்ம திட்டு விழுகும். ஏண்டா, நீ ஊர்லயே பெரிய மனுஷனா இருக்க, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வைக்கிற, ஆனா உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீ கண்டுக்க மாட்டியா? உன் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? உன் தம்பி பொண்ணோட கல்யாணத்தையே கெடுத்திருக்கிறா. அந்த பொண்ணு ஒழுக்கமில்லாத பொண்ணு, நல்ல பொண்ணு இல்லன்னு ஊரு புறம் பரப்பி இருக்கிறா. மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லி வேணும்னே கல்யாணத்தை கெடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்டதும் பெரியப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னதான் தம்பி குடும்பத்து மேல பகை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம குடும்பத்து பொண்ணை பத்தி இப்படி தப்பா சொல்லி வச்சிருக்காளேன்னு ரொம்ப கோவம் வந்துருது. என்னது, வீட்டு பொம்பளை பிள்ளைய பத்தி தப்பு தப்பா சொன்னியான்னு போட்டு அடி அடி நடிப்பாரு பெரியம்மாவ. நீ பண்ண வேலைக்கு உன்னை இன்னைக்கு துண்டு துண்டா வெட்டி வீசாம விட மாட்டேன்னு மம்பட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வருவாரு அவங்கள அடிக்கிறதுக்கு. மருமகன்னு எவ்வளவு பேர் விலகினாலும் பெரியப்பாவை விலக முடியல. நீ இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு கத்துறாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வேக வேகமா ஓடி வந்து அவங்க அண்ணன் கையில இருக்க வெப்பனை எல்லாம் வாங்கி தூர போட்டுட்டு, கோவத்துல ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அண்ணன் கிட்டதான் சண்டைக்கு போறாரு அன்னிக்கு சப்போர்ட் பண்ணி. உன்னோட பொண்டாட்டியா இருந்தா ஒரு எல்லாம் வேண்டாம், என்ன இருந்தாலும் அவங்க வேற ஒருத்தரோட பொண்ணு, மாட்டடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற, கோவத்தை முத கட்டுப்படுத்துன்னு அப்பவும் அன்னிக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணனை தான் திட்டுவாரு. அவர் தான் சண்டைய விலகி அண்ணனை தூரமா கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் பாக்குற பெரியம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் இந்த அம்மா பண்ணிருக்காங்க. ஆனாலும் இப்ப கூட தனக்கு அவங்க ஒரு கெடுதல நினைக்கலையேன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடும் அவங்களுக்கு. அப்புறம் அழுதுகிட்டே ஓடி வந்து பாட்டியம்மா கிட்டதான் மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளையும் நிறைய கொடுமை பண்ணிட்டோன்னு நம்ம அன்னிக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. நடந்த பிரச்சனையில மாமியார் எவ்வளவு கொடுமை படுத்தி இருந்தாலும் அவங்கள மாமனார் போட்டு அடிக்கும் போது நம்ம அண்ணி தான் சப்போர்ட்டா நிக்கிறாங்க, ஆறுதலா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா தன்னோட அண்ணனையும் சமாதானப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வீட்டு பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, முதல்ல ரெண்டு வீட்டுக்கு நடுவுல இருக்க இந்த சுவத்தை இடிச்சு தள்ளுங்கடான்னு சொல்லுவாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா பெரியப்பால இருந்து அண்ணல இருந்து ஹீரோயினோட அப்பா எல்லாரும் சேர்ந்து கடப்பாறை எடுத்து அந்த செவத்தை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கும் அன்னிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தை விட பெரியப்பா குடும்பத்தோட சேர போறோன்ற சந்தோஷம் தான் ஹீரோயினுக்கு இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். செவத்தை ஓரளவுக்கு உடைச்சதுக்கு அப்புறமா அப்படியே பாஞ்சு ஓடி வருவா அன்னிக்கிட்ட. ரெண்டு குடும்பமும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோயினோட கல்யாணம் நடக்கிற அந்த நாள் வருங்க. ரெண்டு குடும்பமும் சேர்ந்துதான் எல்லா ஏற்பாடையும் தடபுடலா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க ஒரு பக்கம், அண்ணி ஒரு பக்கம்னு எல்லாரும் வேலையை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்காக ரொம்ப அழகா ரெடி ஆகி உட்கார்ந்து இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக ஊர்வலமா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்யாண செலவுல தம்பிக்கு பெரியப்பாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கல்யாண சடங்கும் நல்லபடியா முடியுது. பல தடைகளை தாண்டி மனசார காதலிச்ச ரெண்டு பேரு இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்புறதுனா சும்மாவா? இத்தனை நாள் பெத்து வளர்த்துட்டு அப்படியே இன்னொரு குடும்பத்துக்கு இனிமே போக போறாள். அதை நினைச்சு அவ கிளம்பும் போது எல்லாரும் ரொம்ப அழுவாங்க. ஹீரோயினுக்கும் அண்ணி எல்லாம் பிரிஞ்சு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளும் ரொம்ப அழுவா. எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கும் போது குட்டி தங்கச்சி மட்டும் எப்பவும் போல ஹீரோவோட கார்ல போய் ஹாரனை அமுக்கி விளையாடிட்டு இருப்பா. அதை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. இந்த சந்தோஷமான சிரிப்போட இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல மறுபடியும்
இதே மாரி வேற ஒரு நல்ல படத்துல பாப்போம். தேங்க் யூ.